கோவில் திருவிழாவுக்கு பந்தல் ரெடி பண்றதுக்கு நாங்கள் படும்பாடு பெரும்பாடப்பா. அன்னைக்கு நம்மட ஊர்கோவில் திருவிழா தொடங்குது. ஆக 4-5 பந்தல் போட்டபடி கிடந்துச்சு. நம்ம வீட்டு டாய்லெட்டை சேஞ்ச் பண்ணணுமாம். அதுக்கு தேவைப்படுற பொருள் ஒண்ணு வாங்குறதுக்காகத்தான் காட்வேயாருக்கு வேலை செய்யற அண்ணாவோட வந்தேன். இதுதான் அந்த பொருள். இந்த பொருளை வாங்கத்தான் காட்வேயாருக்கு வந்தோம். வீட்டை வந்த பிறகு தம்பி தனிச்சி வந்து வேண்ட மறந்து போட்டேன்டாப்பான்னு சொன்னாரு. சரி என்னன்னா இப்ப வாங்கிட்டு வந்தா சரிதானேன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்த. அப்புறமா மதியம் போல நம்ம அம்மாளாச்சி வெளி வீதி வந்தாங்க. ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ட்ரிங்க்ஸ வேலை அண்ணாக்களுக்கு வாங்கிட்டு வர போன நாங்க நம்ம மம்மி நின்றாங்கோ. அண்ணாக்களும் வடிவா வேலையை செய்து முடிச்சாங்க. நான் கோவிலுக்கு போகவில்லை. ஆனா நம்ம மம்மி கோவில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப நான் இருந்து சாப்பிடுற இடம் எங்கட வீட்டோட சேர்ந்தது. எங்கட அம்மம்மா இருக்கும் போது பலசரக்கு கடையாக நடத்தினாங்க. அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமா கடையை நாங்க விட்டுட்டோம். அதுதான் நாங்க விட்ட பிள்ளை. கடையாவே நடத்தி இருக்கலாம். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்மட டெய்சி பிள்ளை வந்தாங்கோ. அவாக்கும் சாப்பாட்டை வச்சேன். நம்மட ஊர் கோவில் திருவிழா டைம்ல நம்மட சாமி வெளி வீதி வரும்போது கும்பம் எல்லாம் வைப்பாங்களோ, அதை சும்மா வைக்காம பந்தல் எல்லாம் போட்டு விசேஷமா நம்மட மக்கள் செய்வாங்க. நாங்களும் ஒவ்வொரு வருஷமும் பந்தல் போடுறாங்க. பந்தல் அலங்காரத்துக்காகத்தான் அந்த வாழைய வெட்டின. இப்ப எங்கட நண்பர்களும் பந்தலத்தான் ரெடி பண்ணிக்கிட்டு நிக்கிறாங்க. எல்லாரும் பந்தல் ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் பிஸியா நாட்கள் இல்லோ, அதுதான் எங்களுக்கு நேரம் இல்லாததால இரவு ரெடி பண்ண வேண்டியதா கிடக்குது. நானும் நம்மட நண்பர் ரோஜினோவும் பந்தல ரெடி பண்ணிக்கிட்டு நிக்கும் போது நம்மட ஏரியா பசங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணினாங்க. எப்பா நன்றிடாப்பா. இனி ஒரு 15 நாளைக்கு நம்மட ஊர்கோவில் திருவிழா விசேஷமா போகும். அதை நம்மட பிளாக்ல கவர் பண்ணலாம். நாளைக்கு உங்களோட கண்ணுல பட்டா சந்தோஷம் தான்.